Dear students, good afternoon everybody. Actually today we discuss about the topic magnetic susceptibility. ஓகேங்களா, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டினா என்ன மீனிங்னா காந்த ஏற்பு திறன் போட்டுக்குங்க தமிழில். த வேர்டு தமிழ் மீனிங் காந்த ஏற்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, காந்த ஏற்பு திறன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னடைசிங் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாங்கன்னு. ஓகேங்களா, இதில் ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா, இதோட கண்டினியூஷன் டுடே வி டிஸ்கஸ் அபவுட் த டாபிக். நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி, தட் இஸ் காந்த ஏற்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது when a substance is kept in a magnetizing field H அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மேக்னடைசிங் ஃபீல்டு? around the magnet particular area magnetic field இருக்கும். that is magnetizing field அப்படின்னு சொல்கிறோம். around the magnet means bar magnet. we consider the bar magnet. This magnet in around the bar magnet it having some amount of magnetic field அப்படின்னு சொல்கிறோம். this magnetic field is nothing but என்ன சொல்கிறோம், மேக்னடைசிங் ஃபீல்டு கூட சொல்லலாம். சரிங்களா, நீங்கள் லைனாக போடுறோம் பார்த்தீங்களா, திஸ் இஸ் நோன் எஸ் த மேக்னடைசிங் ஃபீல்டு. அது ஏன் மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம்னா, அந்த எனி ஒன் ஆஃப் த அயன் பீஸோ அல்லது ஸ்மால் பீஸ் ஆஃப் அனதர் ஒன் ஆஃப் த மேக்னெட்டோ ஆர் அயன் பீஸ் பிளேஸ்டு ஹியர், இந்த நெய்பரிங் டிஸ்டன்ஸ் இங்கே இந்த மேக்னடைசிங் ஏரியா இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, த அயன் பீஸ் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the magnetizing field is nothing but என்ன சொல்கிறோம், இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு, என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the magnetic field getting some amount of force the particular substance. Okay, the magnetic susceptibility gives information about the how the material responds to external applied the magnetic field அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது the magnetic susceptibility gives காந்த ஏற்பு திறன் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஹவு த மெட்டீரியல் வந்து எப்படி காந்தத்தை வந்து காந்த சக்தியை எப்படி ஏற்கக்கூடிய தன்மை அங்கே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். எங்கே, தட் இஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் அது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி மெஷர்ஸ் ஹவு ஈஸிலி ஆர் ஹவு ஸ்ட்ராங்லி மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ஹவு ஈஸிலி ஆர் ஸ்ட்ராங்லி அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் ஹவு கேன் இட் ஷுட் பி ஈஸியாக அல்லது ஸ்ட்ராங்காக என்ன ஆகும் அப்படின்னா மேக்னடைசிங் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகுது. எங்கே அப்படின்னா, இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு, மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ அதாவது if any one of the iron piece is placed inside the magnetic field, automatically it getting some amount of magnetic property அங்கே ஃபார்ம் ஆகிடும். அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கு இருக்கும், அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் அயன் பீஸ்க்கு இருக்கும். இந்த அயன் பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும், அதாவது ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்கும், வீக் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். வீக் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா, இதை இன்னும் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் யூ ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் பார் மேக்னெட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே என்ன, இங்கே ஒரு அயன் பீஸ் இருக்குது. இந்த அயன் பீஸ் எப்படி கொண்டாந்து இங்கே வைக்கிறேன், எது மேலே, இந்த பார் மேக்னெட் மேலே இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகிடும், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குண்டூசியோ அல்லது ஒரு ஆணி ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வைக்கிறீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அயன் பீஸ்னால் இங்கே என்ன ஆயிரும், இது சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த குண்டூசி அல்லது ஆணி வந்து என்ன பண்ணும், இந்த அயன் பீஸில் ஒட்டிக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா, இந்த அயன் பீஸில் என்ன பண்ணிக்குது, அட்டாச் ஆகிக்குது. ஓகேவா, அப்போ அது எத்தனை நம்பர் ஆஃப் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபில்லிங்ஸ், அயன் ஃபில்லிங்ஸ், இங்கே இரும்பு துருவல் கூட சொல்லலாம் அல்லது ஆணின்னு சொல்லலாம், ஸ்க்ரூ எது எடுத்தாலும் சரி. so many number of iron fillings are placed around the or along the magnetic material, that is magnetic in this material. அப்போ எவ்வளோ ஹவு மச் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்மால் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து திஸ் இஸ் என்னது ஸ்ட்ராங் அல்லது வீக் அல்லது என்னது ஈஸிலி மினிமம் ஃபோர்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதை எப்படி இன்னும் டெஃபனேஷனில் சொல்கிறாங்க, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
intensity of magnetization M induced in the material to the magnetizing field H அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, psi m equal to m vector divided by h vector. that is இது ஃபார்முலா என்ன, அதாவது மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு உள்ள ரேஷியோ தான் வந்து என்ன சொல்கிறோம், இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 மார்க் கொஷினில் கேட்டாங்கன்னா இந்த 3 லைன்ஸ் எழுதுனா போதும். எந்த 3 லைன்ஸு, ஜஸ்ட்டு இதை அனலைன் பண்ணிக்கிங்க. எதை அனலைன் பண்ணிக்கிறீங்க, இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இன்டியூஸ் இன் த மேக்னெட்டிக் மெட்டீரியல் டு த magnetizing field psi m equal to modulus of m vector divided by modulus of h vector அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், it is a dimensionless quantity, the magnetic susceptibility for some isotropic substance அப்படின்னு சொல்கிறோம். ஐசோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா இதை நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஐசோடோப் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்க இல்லையா. இப்போ ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த மெட்டீரியல், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து என்ன இப்போ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே வந்து மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து என்னாகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுமினியம், காப்பர், டைமண்ட், கோல்டு, மெர்க்குரி, சில்வர், டைட்டானியம், இந்த டங்ஸ்டன், கார்பன் டை ஆக்சைடு 1 ஆட்டம், கார்பன் டை ஆக்சைடில் 1 ஆட்டம் 1 ATM எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சிஜன் வந்து ஏரு, கார்பன் டை ஆக்சைடு ஏரு, அதில் எப்படி சார் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் சசப்டபிலிட்டி அப்படின்னா, தட் இஸ் என்னது, அதில் வந்து 1 ஆட்டம் 1 மாலிகூல்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். 1 ஆட்டம் ஆர் 1 மாலிகூல்ஸை கன்சிடர் பண்ணி அந்த 1 ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் வந்து எங்கே பண்ணுறோம், பிளேஸ்ட் அரவுண்ட் த பார் மேக்னெட். இப்போ சில்வர் எடுத்துக்கிறீங்க, த சில்வர் இஸ் பிளேஸ்ட் அரவுண்ட் த பார் மேக்னெட், கோல்டு இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அரவுண்ட் தி பார் மேக்னெட், டைமண்ட் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அரவுண்ட் த பார் மேக்னெட். ஜஸ்ட் ஐ சே த எக்ஸாம்பிள். இப்போ திஸ் இஸ் த பார் மேக்னெட் வச்சுக்கிங்க. இந்த இடத்துல சில்வர் வைக்கிறீங்க, சரிங்க. இந்த இடத்துல ஹவு மெனி அயான் ஃபில்லிங்ஸ், அல்லது அயான் ஃபில்லிங்ஸ்னு என்ன அர்த்தம், இரும்பு துருவல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ஸ்மால் பீஸ் ஆஃப் அயன்ஸ், ஸ்மால் பீஸ் ஆஃப் அயன்ஸ், எத்தனை அயன் பீஸை வந்து என்ன பண்ணிக்குது, இது அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதே இன்கேஸு டைமண்ட் எடுத்துக்கிறீங்க. இப்போ டைமண்ட் எடுத்தால் என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்க. டைமண்ட் எடுத்தால் என்ன ஆகும், ஜஸ்ட் டைமண்ட் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், டைமண்ட் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ டைமண்ட் வந்து இங்கே இருந்தாலும் இங்கே அயன் ஃபில்லிங்ஸ் இங்கே வைக்கிறப்ப டைமண்ட் வந்து என்னது, இட் இஸ் கண்ணாடி தான். டைமண்ட் அப்படிங்கிறது, வைரம் அப்படிங்கிறது வந்து கண்ணாடி மெட்டீரியல் தான், மிரர் மெட்டீரியல் தான். பட் ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அயன் ஃபில்லிங்ஸ் வைக்கிறப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அயன் ஃபில்லிங்ஸை வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஸோ த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது சொல்கிறோம் காந்த ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். காந்த ஏற்புத்திறன் எது ஏற்றுக்குது, இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த அலுமினியம், காப்பர், டைமண்ட், கோல்டு, மெர்க்குரி, சில்வர் இதெல்லாமே இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி ஃபார் வேரியஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு என்னது டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேல்யூஸ்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம் 3.8 கம்ப்யூட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆஃப் பார் மேக்னெட் whose mass the magnetic moment of density 200 gram and 2 ampere power meter square and 8 gram centimeter power minus 3 respectively அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் அது கம்ப்யூட் அப்படின்னு கேட்கலாம், அல்லது கால்குலேட் தான் கேட்கலாம். கால்குலேட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்குலேட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஓகேவா, பட் அது மேக்னடைசேஷன் அப்படிங்கிறப்ப அதனுடைய வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க, டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா, மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அல்லது மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் என்ன சொல்கிறோம், எம்எஸ் ஈக்குவல் கீழே இருக்க போகிறாங்க ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்ம், சாரி ஜஸ்ட் வெயிட். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம்எஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் டிவைடட் பை வால்யூம். பட் வால்யூம் வந்து என்ன பண்ணல, நம்ம சம்மில் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுறோம், வால்யூம் மட்டும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்க்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இருக்குது. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த மேக்னெட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்றோம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு வால்யூம்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டினா மாஸ் வேல்யூ வந்து 200 × 10 பவர் 200 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 200 × 10 பவர் -3 கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். டிவைட் பை டென்சிட்டியோட வேல்யூ வந்து என்னது அண்டு 8 கிராம், தட் இஸ் என்னது 8 கிராம் சிஎம் பவர் -3 சென்டிமீட்டர் பவர் -3 அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, கிராமில் இருக்கிறத கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணுறோம். தட் இஸ் 8 × 10 பவர் -3 கிலோகிராம் × 10 பவர் 6 மீட்டர் பவர் -3 போட்டிருக்கோம். அது ஏன் என்ன, இந்த சென்டிமீட்டர் -3 இருக்கு இல்லையா, அந்த சென்டிமீட்டரை என்ன பண்ணுறோம், மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணிக்கணும், 10 பவர் 2ஆல் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 10 பவர் -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், 10 பவர் 6 வந்துடும். ஸோ த ஃபைனல் ஆன்சரு த வால்யூம் ஈக்குவல் டு 25 × 10 பவர் -6 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு. Next one, the magnitude of the magnetic moment P is equal to Pm is equal to 2am square அப்படின்னு சொல்கிறோம். Next one, intensity of magnetization அப்படின்னு சொல்கிறோம். Intensity of magnetization, that is intensity of magnetization means capital M is equal to magnetic moment divided by volume, that is equal to 2 divided by 25 × 10 power 6, 2 divided by 25 × 10 power -6 அப்படின்னு சொல்கிறோம். that is equal to m × 0.8 × 10 power 5, m is equal to 0.8 × 10 power 5 am power -1. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். இதுதான் வந்து மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார்முலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 3.9 பாருங்கள். இது எக்ஸாம்பிள் 3.9 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன், யூஸிங் த ரிலேஷன் b vector is equal to mu0 plus h vector plus m vector, so that psi m is equal to mu r minus 1 அப்படின்னு சொல்கிறோம். சொல்யூஷன் b vector is equal to mu0 into h vector plus m vector, but from the equation 3.36 in the vector form, m vector is equal to psi m plus h அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எம்மோட வேல்யூ எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, எம் வெக்டரோட வேல்யூ வந்து எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தெரியுது, இங்கே தான் எம் வெக்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எம் வெக்டர் வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறோம். எம் வெக்டர் வேல்யூ என்ன பண்ணுறோம், இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு mu0 psi m + 1, அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஹச் வெக்டர் ப்ளஸ்ஸு என்னது psi m + 1 போடுங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதாங்கண்ணா. பி வெக்டர் ஈக்குவல் டு mu0க்கு mu0 போட்டுறீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இன்சைடு த ப்ராக்கெட்டு ஹச் வெக்டர் ப்ளஸ்ஸு அண்டு வாட் இஸ் எம் வெக்டர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா psi m h அப்படின்னு சொல்கிறோம். psi m h, அப்போ இந்த இடத்துல psi m h அப்படின்னு சொல்கிறோம். psi m h, இதை க்ளோஸ்டு ப்ராக்கெட். இப்போ ஹச்சை வந்து காமனாக வெளியிடுங்க. ஹச்சை காமனாக வெளியிடுறதுக்கு என்ன வரும், 1 + psi mனு வரும். 1 + psi m, இது 1 + psi m போடலாம் அல்லது psi m + 1ன்னு போடலாம். வெளியில் என்ன இருக்குது, ஆல்ரெடி mu0 இருக்குது. ஓகேவா. அந்த ஃபைனலாக தட் இஸ் mu0 × h, mu0 × psi m + 1 × h வெக்டர் தனியாக அங்கே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த mu0 × psi m + 1 இருக்கு இல்லையா, தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் என்ன சொல்கிறாங்கன்னா mu0 psi m + 1, திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு mu0 psi m + 1 இஸ் ஈக்குவல் டு mu0, இந்த வேல்யூ என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், மியூ அப்படின்னு சொல்கிறோம். மியூ ஹெச் அப்படின்னு. இது வந்து ஒரு ரிலேஷன் கண்ணு பழைய சிலபஸ்லையும் இருக்குது, நமக்கு நீங்கள் நியூ சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், நல்லா பார்த்துக்குங்க. அதாவது த ரிலேஷன் பிட்வீன் psi m அண்டு மியூ ஆர் கேட்பாங்க. ரிலேஷன் பிட்வீன் psi m அண்டு மியூ ஆர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா. அது இந்த மாதிரி டெரைவ் பண்ணுறோம். இப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஹச் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். மியூ ஈக்குவல் டு mu0 × psi m + 1 mu0 × psi m + 1. நான் ஃபைனலாக இந்த mu/mu0 என்ன பண்ண இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க. எந்த பக்கம் கொண்டு வரீங்க, mu0 வந்து மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு இல்லையா, mu0 வந்து இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு, மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த மல்டிப்ளை வேல்யூ என்ன பண்ணுங்கள், mu0 இந்த டிவைடை கூட்டுவாங்க. அப்போ mu/mu0 psi m + 1. பட் mu/mu0 வேல்யூ நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா mu r படிச்சிருக்கோம், ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி. தட் இஸ் 1 இப்போ mu r - 1 ஈக்குவல் டு psi m அப்படின்னு சொல்கிறோம். mu r - psi m ஈக்குவல் என்னது mu r - 1 அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 3.10 பாருங்கள்.
the two materials X and Y are magnetized whose values intensity of magnetization X and Y சொல்லிட்டு ரெண்டு மேக்னடைசேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதனோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வேல்யூஸ் வந்து 500 ampere power minus 1, another one 2000 ampere power minus 1 ரெஸ்பெக்டிவ்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ampere power minus 1. தென் which one of among the material can be easily magnetized அப்படின்னு சொல்கிறோம். ஈஸிலி மேக்னடைஸ்டு. But the susceptibility of the material of x psi m vector divided by h vector, that is 500 divided by 1000, that is equal to 0.54. Next, the susceptibility of the material for y is equal to 2000 divided by 1000, that is equal to 2. ஓகேவா? அதாவது m, x போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா x மெட்டீரியலுக்கு m, y ஏன் போட்டிருக்காங்கன்னா இப்படி போட்டிருக்கோம் இல்லையா? இப்படி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா சைன்னு அர்த்தம். என்ன இப்படி போட்டிருந்தா அதுவும் என்ன சொல்லுவோம்? சை m அப்படின்னு சொல்லுவோம். சஃபிக்ஸில் தான் போடணும், கரெக்டாக போடணும். SHI அப்படின்னு சொல்லுவோம். SHI சை அப்படின்னு சொல்கிறோம். m அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு மெட்டீரியலுக்கும் செகண்ட் மெட்டீரியலுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ m vector divided by h vector, நெக்ஸ்ட் m vector divided by h vector, 500 divided by 1000 0.5, நெக்ஸ்ட் 2000 divided by 1000 is equal to 2 அப்படின்னு சொல்கிறோம். Since susceptibility of material y is greater than that material x, which implies that y can be easily என்னது, அதாவது எது வந்து ஈஸியாக மேக்னடைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எந்த வேல்யூ வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது? 0.5ங்கிறது வந்து என்னது வேல்யூ? ரொம்ப லோ வேல்யூ. 2ங்கிறது என்னது? என்ன ஹை வேல்யூ. அப்போ ஹை வேல்யூ இருக்கவன் என்ன பண்ணுவான்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கவன் என்ன பண்ணுவான்? கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கவன் என்ன பண்ணுவான்? ஈஸியாக என்ன பண்ணுவாங்க? காந்தமாக்கும் திறனம், அதாவது இந்த சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். காந்தமாக்கு திறன் சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்க்கு. ஜென்ரலாக இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டயாமேக்னெட்டிக், இன்னொன்று பேராமேக்னெட்டிக், அனதர் ஒன் இஸ் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த டயா பேரா ஃபெர்ரோனா என்ன அப்படின்னா அதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டியை மேக்னெட்டிக்கினுடைய ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி, மேக்னெட்டிக்கினுடைய மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் அண்ட் மேக்னடைசிங் ஃபீல்டு. ஓகேவா? அதனுடைய பிஹேவியர், பண்புகள் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னடைசிங் ஃபீல்டு என்ன அர்த்தம்? காந்த ஏற்பு திறன் அல்லது காந்தமாக்கு திறன் இருக்குல்லையே, அந்த மேக்னடைசிங் ஃபீல்டை பேஸ் பண்ணி அது வந்து என்ன சொல்கிறோம்? தயா இருக்குது. என்னது? டயா மேக்னெட், பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் அண்டு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறோம்? 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாட் கைண்ட்ஸ் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேஷனோ தியரியோ கான்செப்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 பேஜுங்களில் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த வாட் ஐ டோல்டு அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள்? கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி எதாவது டவுட் இருந்தாலும் தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேளுங்க. இதேமாதிரி டெஸ்ட்டு வச்சாலும் என்ன பண்ணுங்கள்? கொஞ்சம் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்து தான் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பாதிக்கப்படுறது 100% ஸ்டாஃபுங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் ஜென்ரல் அட்வைஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், போத் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். சரிங்களா? பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். +2ங்கிறது ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ன். இந்த நேரம் கொரோனா வந்து மேக்ஸிமம் வந்து என்னது நம்மளை வந்து ரொம்ப சஃபர் பண்ணி வச்சு எல்லாத்துக்குமே பாதிப்பு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாதிப்பு, ஸ்டாஃபுக்கும் பாதிப்பு. சரியா? அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து மார்னிங் ஒரு ஷெட்யூல்டு, திருப்பி ஆஃப்டர்நூன் ஒரு ஷெட்யூல்டு, திருப்பி ஈவினிங் ஒரு ஷெட்யூல்டு. அது கண்டினியூஸாக உங்களுக்கு பார்க்குறதுக்கும் வந்து என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? கொஞ்சம் இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்க? யாரும் பார்த்து எழுதாதீங்க கண்ணு. அப்படி நீங்கள் பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா 100% நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம்.
சரியா? பார்த்து எழுதுறதுனால அந்த டெஸ்ட் நீங்கள் இங்கே அனுப்புறதுனால பாதிக்கப்படுறது சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் பின்னாடி சிரமம் அதிகமாக இருக்கும். அதனால் லெசன் போர்ஷன் வந்து கம்மியாக இருக்கப்பவே என்ன பண்ணுங்கள், தரவாக படிச்சிடுங்க. சரியா? நான் லெசனை விட்டுட்டு நான் ஜென்ரலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த லெசன் வந்து போர்ஷன் கம்மியாக இருக்கிறப்பவே என்ன பண்ணுங்கள் தரவாக நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் நாட் ஓன்லி ஃபிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணுங்கள், தரவாக படிச்சிடுங்க. சரியா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸு இன்னும் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எலிமினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நடத்தின வரைக்கும் தரவாக படித்து வச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நடத்தின எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து சிலபஸ் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூம் கூட திடீர்னு வேணாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. போர்ஷன்ஸு குறைப்பாங்க. ஓகேவா? அது எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு தெரிய வரும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இருந்து கொஞ்சம் தரவாக படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி என்னது உடனே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். சரியா? நான் சொல்கிறதுக்கு என்ன, நாட் ஓன்லி ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தமிழ், இங்கிலீஷு, இங்கே மேக்ஸு அண்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் யூ ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிள் அண்டு டேக் என்ன சொல்கிறேன், ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்சியராக இருங்க. என்ன சொல்கிறது, ஃப்ராங்காக இருங்க, உண்மையாக இருங்க, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டயாமேக். இப்போ ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கியோ அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஸ்டாஃபும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் ஃபோன் பண்ணுறதே கிடையாது. அப்படியே நீங்கள் சில பேர் டெஸ்ட் வந்து கடனுக்கு எழுதுகிறாங்க. அதெல்லாம் எழுதாதீங்க தயவுசெய்து. யாரெல்லாம் எத்தனை நாள் பார்த்து எழுதுனியோ அதெல்லாம் இன்னையிலேருந்தாவது ஒழுங்காக என்ன பண்ணுங்க, படித்து எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டயாமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்ட்டு. The diamagnetic material the orbital motion of electrons around the nucleus produces magnetic field அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அர்த்தம், எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், இட் ப்ரொடியூசஸ் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் நம்ப முடியுதா, இது நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா இது வந்து இப்போ நியூக்ளியஸ், இது வந்து எலக்ட்ரான். ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன் அப்படியே கண்டினியூஸாக ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறோம், கரண்ட்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகிட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கிறப்போ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் இது ஒன்றா ஃபோனுக்கு வெளியில் அல்லது ஃபோனுக்கு இன்செட். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வட்டத்தில் இருந்து, அதாவது இந்த பாத்தில் இருந்து ஒன்றா ஃபோனுக்கு உள்ளாடியோ அல்லது ஃபோனுக்கு வெளியில். சரியா? என்ன பண்ணுங்கள், இந்த வட்டத்தில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், சின்னதாக இப்போ ஃபோனை என்ன பண்ணிடுங்க, கட் பண்ணி எடுத்துடுறீங்க. அந்த இடத்துல ஒரு பென்சில் யூஸ் பண்ணுறீங்க. இப்படி பென்சில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், அந்த பென்சிலில் வந்து அந்த பென்சில்னு கன்சிடர் பண்ணுங்கள் அல்லது ஒரு அயன் ராடுன்னு கன்சிடர் பண்ணுங்கள். அந்த அயன் ராடில் என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறது ஜென்ரல் கான்செப்ட். ஓகேவா? பிகாஸ் பர்பெண்டிகுலராக இருக்கும். எதுக்கு பர்பெண்டிகுலராக, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த ஆர்பிட். தேர்ட் லைனில் சொல்கிறாங்க பார்த்தியா, அதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கிங்க, தேர்ட் லைனை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். Thus each electron orbit has finite orbital dipole moment அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஈச் அண்ட் எவரி எலக்ட்ரான் ஆர்பிட்டு ஹேவிங் என்னது, ஃபைனட் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு. மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிஎம். இது டைபோல்னால் என்ன, 2 எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 1 பாசிட்டிவ் சார்ஜு, அதுக்கடுத்தது 1 நெகட்டிவ் சார்ஜ், 2 ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் சார்ஜஸ் செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ் ஆஸ் என்னது, டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ் என்னது, டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்பிட்டல் பாத்தில் ரொட்டேஷன் ஆகிறப்ப அங்கே என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்றனா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தட்
அடுத்தது பாருங்கள், since the orbital planes other electrons since the orbital planes of the other electrons are oriented in the random manner அப்படின்ட்டு. சரியா? இப்போது எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆச்சுன்னா இப்போ கண்டிப்பாக எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குமாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் ஆனால் அங்கே என்ன இருக்காதுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வேல்யூ இருக்காது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு ரீசன் நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன். நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப, ஸோ மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் சுற்றுறப்ப, ரேண்டம் டைரெக்ஷனில் சுற்றுறப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரானுடைய டைரெக்ஷன் ரேண்டம் டைரெக்ஷனாக இருந்ததுன்னா என்ன இருக்காதுக்குன்னு என்ன இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ இருக்காது. எலக்ட்ரான் தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் நத்திங் பட் கரண்ட்டு. இந்த சார்ஜ் வந்து பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஒரே டைரெக்ஷனில் போச்சுன்னா மட்டும்தான் கரண்ட்டு ஃபார்ம் ஆகும். பட் ஹியர் இந்த ரேண்டம் மேனர்னால் என்ன அர்த்தம், ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு பாத்தில் ரொட்டேஷன் ஆகிறதுனால ஒரு ஆட்டம் இருக்குது, அனதர் ஒன் ஆட்டம் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், இந்த ரேண்டம் மேனரில் இட் ஷுட் பி எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ தட் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் டைபோல் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். டைபோல் மூமெண்ட் இருக்கும். Since the orbital planes of other electrons are oriented in the random manner, the vector sum of the magnetic moment is 0 and there is no resultant magnetic moment for each atom. Okay, next, the presence of uniform external magnetic field. The presence of uniform external magnetic field, some electrons are speeded up or some stored down அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறோம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, சம் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதான், ஸ்பீடாக ரொட்டேஷன் ஆகுதான், சம் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதான், ஸ்லோவாக ரொட்டேஷன் ஆகுதான். அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த மெட்டீரியல் நம்ம என்ன சொல்கிறோம், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன வேறு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேறு என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸு ஹூஸ் மூமெண்ட்ஸ் வேர் ஆன்டிபேரலல் ஆர் ஸ்பீடப் அக்கார்டிங் டு லென்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு லென்ஸ் லா அப்படிங்கிறப்ப லென்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? லென்ஸ்லாம் என்ன படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லென்ஸ்லா அப்படிங்கிறது ஈஸிக்வல் டு dπ/dt எழுதிக்கிங்க. லென்ஸ்லானா என்ன அப்படின்னு அந்த இடத்துல லென்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரில, உங்களுக்கு இது வரைக்கும் வரல இல்லையா? பட் ஆனால் ஸ்மால் ஈஸிக்வல் டு -dπ/dt அப்படின்னு சொல்லுவோம். இந்த பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா NBA cos θன்னு போடணும். பையோட வேல்யூ வந்து என்னது, NBA cos θன்னு போடணுங்கன்னு -d/dt NBA cos θன்னு போடணும். NBA cos θன்னு போடணும். ஓகேவா? இப்போ இந்த லென்ஸில் பின்னாடி நம்ம படிப்போம். லென்ஸ்லாங்கிறது நம்ம அடுத்த லெசனில் என்ன பின்னாடி வருது. இப்போதைக்கு அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிங்க. லென்ஸில் திஸ் ப்ரொடியூஸ் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் இன் டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுது, மேக்னெட்டிக் மூமெண்ட் இன் டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் டு த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. த இன்டியூஸ்டு மூமெண்ட் டிஸப்பியர்ஸ் ஆஸ் ஒன் as த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் ரிமூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு. லென்ஸ்லனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜென்ரலாக மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்னால என்ன ஆகும், இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்னால என்ன ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இது சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சர்க்கிள், ஒரு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஒரு காயில் எடுத்துக்கிறீங்க. காயில்னால் என்ன அர்த்தம், சரி என்ன சார் ரவுண்டு போட்டுட்டு காயில் அப்படின்னு சொல்கிறாதீங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒயர் இருக்கு இல்லையா, எந்த ஒயர் இல்லை, வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ வளையல் இருக்குன்னு வச்சுக்கோங்க.